ஹாய் நண்பர்களே, வணக்கம். இது ஒரு சிறிய பதிவு தான். என்ன அப்படின்னா, சிறு வயதிலேயே தனது துணைவியை இழந்த கணவர் தன்னுடைய 5 பிள்ளைகளை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுறாரு, கஷ்டப்படுறாரு. அந்த 5 பிள்ளைகளையும் நல்லா வளர்க்குறாரு. வளர்த்த பிறகு ஆளுக்கு திருமணம் செஞ்சு முடிச்சாச்சு. திருமணம் செஞ்சு முடித்தோடனே பணி நிமித்தமாக அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெண் பிள்ளை ஆண் பிள்ளை எல்லாமே வெளிநாடு செஞ்சு விட்டார்கள். இப்போ அந்த அப்பா தனிமையில் இருக்கார். அவருடைய வயது 60-65 வயது ஆகிவிட்டது. இப்போ 60 வயதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு பயம் வந்துருச்சு. என்ன பயம் அப்படின்னா, நம்மளை அரவணைக்கக்கூடிய பிள்ளைகள் நம்ம அருகில் இல்லையே, நமக்கு ஏதோ ஒன்று நடந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பேச்சு துணைக்கு கூட நமக்கு ஆள் இல்லையே அப்படின்னு தனிமையை ரொம்ப அந்த தனிமையின் கொடுமையை ரொம்ப உணர்றாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பாதுகாப்பு கருதி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வயது அதாவது 65 வயது ஆகும்போது தன்னுடைய பாதுகாப்பு கருதி ஒரு பெண்ணை பார்த்து அந்த பெண்ணுக்கும் 20 வயசோ 25 வயசோ இல்லை, 50 வயது 55 வயது பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாரு. இப்போ திருமணம் செஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தனக்கு இணையான துணையோட இருக்கார். இப்போ இருக்கும்போது அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாதந்தோறும் தன்னுடைய அப்பாவுக்கு 5000மோ 10,000மோ பணத்தை அனுப்புகிறாங்க. இப்போ அந்த அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முடியாத மனிதர், காலெல்லாம் வீங்கி போயிடுச்சு, நடக்கலாம் முடியாது. இருந்தாலும் ஒரு பேச்சு துணைக்கு தனக்கு ஒரு பாண்டிங்காக ஒரு உறவு இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கார். இருக்கும்போது இந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அப்பா திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நினச்சி இப்போ அவங்க அனுப்பக்கூடிய அந்த பணத்தொகையையும் அனுப்புறது கிடையாது. அவர் சந்தோஷத்துக்காகவா திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. தனக்கு ஒரு துணை, தன்னுடைய கடைசி காலம் பேச்சு கூட ஆள் இல்லையே அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணார், ஒரு திருமணத்தை செஞ்சுக்கிட்டாரு. இப்போ நீங்கள் அருகில் இருந்திருந்தீங்கன்னா அவர் அந்த திருமணத்தை செஞ்சுருக்க மாட்டார். ஏன்னா தன்னுடைய பிள்ளைகள் கடைசி வரைக்கும் தனக்கு என்ன நேர்ந்தாலும் தன்னை தூக்கி போட்டுரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பார், தன்னுடைய காலத்தை கழிச்சிருப்பார். ஆனால் பாதுகாக்க வேண்டிய நீங்களே என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவரை உதாசீனப்படுத்தி நீங்கள் உங்கள் குடும்பத்தோட செட்டில் ஆகிட்டீங்க. உங்கள் குடும்பத்துக்கு நல்லா இருக்குது. அவருக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அவருக்கு நீங்கள் மாதம் அனுப்பக்கூடிய அந்த 5000 10,000 பணத்தை போட்டு விடுங்களேன். பாவம், அவர்லாம் வறுமையில் அவருக்கு ரொம்ப கஷ்டப்படும்போது பார்க்குற எல்லாருக்குமே மனசு கண் கலங்குது. இந்த 70 வயசுலேயே அந்த முடியாத காலோட ஒரு ஹோட்டல்லையோ இல்லை ஒரு கடையிலையோ போய் அவர் வேலை பார்க்கும்போது கனத்த இதயமாக மாறிடுது. நீங்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில விஷயங்கள் பார்க்குறது, அப்படியே பார்க்கும்போது மனசு அப்படியே வருடக்கூடிய செய்தியை நம்ம அப்படியே சொல்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நல்லதொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.